மனிதன் ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு சாவதற்காக தேவன் படைக்கலை. மனிதன் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படி தான் மனிதனை கடவுள் படைத்து அங்கே ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். மனிதன் அங்கே மகிழ்ச்சி அப்படி தான் இருந்தான். ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்து மனிதனை ஒரு உயிருள்ள ஜீவியாக, சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாக கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். அப்போது கடவுள் தன்னை போலவே சுய சித்தமுடையவனாக மனிதனை படைத்தது அவன் மரணத்தில் அழிந்து போவதற்கல்ல. கடவுள் தன்னுடைய சாயலில் படைத்திருக்கிறாரு. அதனால் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக உயிரோடு இருக்க தான் மனிதனை படைத்திருக்கிறார். ஆனால் அவரை உருவாக்கிய கடவுளுடைய பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்படி மனிதன் தன்னை படைத்த கடவுளுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு அதற்கு இசைவாக இருக்கும்போது தான் தொடர்ந்து உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா மனிதனை படைத்து அவனுக்கு அந்த உயிர் சக்தியை, இயங்குவதற்கான சக்தியை கொடுத்ததே தேவன் தான். அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் இயக்குவதும் தேவன் தான். அதனால் கடவுளை விட்டு முற்றிலும் விலகி போய் தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக செயல்பட்டால் அப்போது மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டபடியே பூரண மனுஷனாக தொடர்ந்து உயிரோடு இருக்கவே முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி போய் அழிந்து போகிறான். அதுதான் மரணம். மரணம் என்றால் ஒன்றுமில்லாத அழிந்த நிலை. இதற்காக நீங்கள் மரணம் என்றால் என்ன என்பதற்கான வேதாகம வசன ஆதாரங்களோட ஒரு பாடம் இருக்குது, அதையும் பார்க்கணும். ஆதாம் ஏவாளுக்கு மட்டும் மரண தண்டனை வரல, அவங்களுடைய சந்ததிக்கும் வருது. ஏன்னா ஆதாம் ஏவாளை படைத்தது போல ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நேரடியாக படைக்கல. ஆதாம் ஏவாள் மூலமாக குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்க குழந்தை இப்படி ஒரு சந்ததி உருவாகிறது. இவர்கள் மூலமாகவே சந்ததி உருவாகுது. அதனால தான் அவர்களுக்கு வந்த அந்த மரண சாபம் அவருடைய சந்ததி முழுவதுக்கும், முழு மனித குலத்துக்கும் போகுது. இப்போது தேவனுடைய திட்டப்படி மனிதர்கள் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அதற்காக தான் தேவன் படைத்திருக்கிறார், சாகிறதுக்கு படைக்கல இல்லையா? ஆனால் இப்போ இந்த தவறால் மனிதர்களுக்கு மரணம் வந்து விட்டது. மரணம் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் தீமைகள், அநியாயங்கள் பெருகி போயிருக்கு. மனிதர்கள் நோயினால் மிக மோசமாக கஷ்டப்பட்டு மரணத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்புள்ள தேவனால் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அன்புள்ள தேவன் மனிதர்கள் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக உயிரோடு இருக்கணும்னு தான் விரும்புகிறார். அதனால் மனிதர்களை மரண சாபத்தில் இருந்து விடுவிக்க விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய நீதி தான் அங்கே மரண தண்டனையே கொடுத்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் தேவனுடைய படைப்புகளை பாருங்கள். வானத்தின் நட்சத்திரங்கள், பூமி, அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இயற்கை பிரமாணங்களின்படி, பிரமாணங்களுக்கு உட்பட்டு தான் செயல்படுது. தேவன் இப்படி இவ்வளோ ஒழுங்கான பிரமாணங்களை படைத்து அதன்படி இயங்கும்படி செய்திருக்கிறார். அப்போ தேவன் பிரமாணங்களின் தேவன், ஒழுங்கின் தேவன். அப்போ எல்லாமே இந்த ஒழுங்கின்படி அதற்கு உட்பட்டு தான் செயல்படுதுன்னா தேவனும் அப்படி தான் செயல்படுவார். அப்படி செயல்படுறதுனால தான் நம்ம அவரை கடவுள்னே சொல்கிறோம். அவர் நீதியின் தேவனாக இருக்கிறாரு. அவர் கொஞ்சமும் அவருடைய நீதியில் இருந்து விலகுவதில்லை. அவர் என்றும் மாறாதவர் என்றெல்லாம் வேதாகமத்தில் அவரை பற்றி படிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் அன்புள்ள தேவன் அப்படின்னு படிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு படிக்கிறோம். ஆனால் பூரணமாக நீதியோடும் இருந்து ஆனால் பூரணமாக அன்போடும் இருப்பது சாத்தியமா? மனு நீதி சோழனை பற்றிய கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் அவர் பூரணமாக நீதியாக இருக்கிறார். அதனால தான் அந்த பசுவுக்காக தன்னுடைய மகனையே தேர்காலில் போட்டு கொள்கிறார். மிகச்சரியாக நீதியின்படி செய்கிறாரு. ஆனால் அங்கே அன்பில் குறை வந்துடுது. பசுமாட்டுக்கு அங்கே நீதி கொடுக்கணுன்னு மரண தண்டனையை தன்னுடைய பையனுக்கே கொடுக்குறாரு. ஆனால் அங்கே முழுமையான அன்பு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இப்படி முழுவதும் பூரணமாக நீதியில் இருந்தால் அன்பில் பூரணமாக இருக்க முடியாது. ஒருவேளை ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் எல்லாத்தையும் அன்பாக இருப்பார். அன்பினால் அவங்கள மன்னிச்சிடலாம். அப்போது நீதியின்படி எந்த தண்டனையும் கொடுக்காமல் விட்டுருவார். அப்போ இங்கே நீதி இல்லாமல் போயிடுது. இப்படி தான் எந்த மனிதர்களாலும் முழுமையாக அன்பை காட்டுறவங்களாகவும் முழுமையாக நீதியை காட்டுறவங்களாகவும் இருக்கவே முடியாது. ஆனால் சர்வ ஞானமுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவனால் இது முடியும். தேவன்கிட்ட இருக்கக்கூடிய தனிச்சிறப்பே அவரிடம் அன்பும் பூரணமாக இருக்குது. 100% அன்பாக இருக்கிறாரு. அவரிடம் நீதியும் பூரணமாக இருக்குது. 100% நீதியாகவும் அவரால் இருக்க முடியும். அது எப்படின்னா அவருடைய ஞானம் இல்லையா, அவருடைய நீதி, அன்பு என்கிற குணாதிசயங்களும் அப்படி இருக்குது. அவரிடம் ஞானமும் பூரணமாக இருக்குது, வல்லமையும் பூரணமாக இருக்குது. அதனால தான் ஆதாம்கிட்ட அவர் நீதியையும் காட்ட முடிந்தது, அதே நேரத்தில் அன்பாகவும் இருக்கிறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவருடைய எல்லையற்ற ஞானத்தினால் ஒரு உன்னதமான திட்டத்தை இதற்காகவே தீட்டி அவருடைய மகா வல்லமையினால் அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். முதலாவது அங்கே நீதி செயல்பட்டது. இப்போ மனிதனை மீட்க வேண்டும் என்று அவருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறதுனால தேவன் அன்பான நீதியான ஒரு தெய்வீக திட்டத்தை அவருடைய எல்லையற்ற ஞானத்தினால் உருவாக்குகிறார்.
இது மிக உன்னதமான பிரம்மாண்டமான ஒரு திட்டம். இது அவ்வளவு எளிதாக செயல்படுத்த முடியாது. ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருப்பதனால் அவருடைய வல்லமையினால் செயல்படுத்தி முடிக்கிறார். அந்த திட்டத்தில் ஒரு உன்னதமான விஷயம்தான் இந்த ரான்சம், ஒரு இணையான விலையை கொடுத்து மனிதனை மீட்பது. மனிதன் அந்த மரண தண்டனையில் இருந்து அவனாகவே தப்பி வர முடியுமானா முடியாது. ஏன்னா தேவன் கொடுத்த தண்டனை, தேவன் தான் அவனை ஒன்றுமில்லாத நிலையில் இருந்து உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு தேவனோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கையை மீறி மரணத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா அப்போ அவனாலே அதில் இருந்து விடுதலை அடைய முடியாது. இன்னொரு மனிதன் வந்து அவனுடைய தோழனை விடுவிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவனே மரண சாபத்துக்குள்ளே தான் இருக்கிறான். இப்போது ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. ஏன்னா அவன் ஒரு மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணிட்டான். அதற்காக பெரிய அளவில் அவன் தண்டத்தை கட்டணும். பணத்தை கட்டினா வெளியே வந்துடலாம். ஆனால் அவன்கிட்ட அந்தளவு பணம் இல்லை. இப்போது அவனை சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. இப்போ வெளியே இருந்து ஒருத்தர் வந்து அவனுக்காக அந்த தண்டனையை எடுத்துக்கிட்டா, அதாவது அவனுக்கு எவ்வளோ பணம் கட்டணுமோ அதை அவர் கட்டுனா இவனை வெளியே கொண்டு வர முடியும். இன்றைக்கும் கோர்ட்லலாம் கூட நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, ஒருவன் குற்றம் செய்து சிறையில் அடைக்கப்பட்டால் அவனுக்காக இன்னொருத்தர் வந்து அவனுக்கு உத்தரவாதம் கொடுத்து அவனை ஜாமீனில் எடுக்க முடியும். இப்படி தான் எந்த மனிதனும் அவனை காப்பாற்றிக்கொள்ள முடியாது. அதே போல் இன்னொரு மனுஷனும் வந்து அவனை காப்பாற்றுறதுக்கான அந்த தண்ட தொகையை கொடுக்க முடியாது. அதுக்கான ஒரு ஈடான விலையை கொடுக்க முடியுமானா முடியாது. இப்போது இன்னொரு மனுஷனுக்காக அவனுக்காக நான் என் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை விடுவிக்க முடியும்னா முடியாது. ஏன்னா இவன்ட்டே அந்த ஜீவன் இல்லை. இவனே பாவத்துக்குள்ளே அந்த மரண சாபத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அப்போ எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை மீட்பதற்கான விலையை தேவனுடைய நீதிக்கு கொடுக்கவே முடியாது. இதைத்தான் நம்ம சங்கீதம் 49:7-8 படிக்கிறோம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. இதிலிருந்து என்ன தெரியுது? மனிதன் திரும்பவும் மரணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனை அடையணும்னா அவனை மரணத்தில் இருந்து மீட்பதற்கான ஒரு விலை, மீட்கும் பொருள் கொடுக்கப்பட வேண்டும். யார்கிட்ட கொடுக்கணும்? பிதாவாகிய தேவன்கிட்ட கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆதாம் எந்த பாவமும் செய்யாத ஒரு பூரணமான மனுஷனாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்து அதனால் மரண தண்டனை வந்தது. அப்போ ஆதாமை விடுவிக்கணும்னா ஆதாமுக்கு பதிலாக அந்த தண்டனையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாமை போலவே பூரண மனுஷனாக இருக்கணும். ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்பு பூரண மனிதனாக இருந்தா இல்லையா? அப்போ ஆதாமுக்கான ரான்சமாக இணையான விலையாக இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கணும்னா அவர் முழுமையாக மனுஷராகவே பிறந்து வரணும், பூரண மனிதராக இருக்கணும், பாவம் செய்யாதவராக தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கணும். இப்படிப்பட்டவராக தான் மனுஷராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். இவரை தவிர பூமியில் வேறு எந்த மனுஷனும் இந்த இணையான விலை ரான்சமை கொடுக்கவே முடியாது. ஆதாமை போல் பூரண மனுஷனாகவோ பாவம் செய்யாத மனுஷனாகவோ யாருமே இல்லை. அதுதான் நம்ம சங்கீதம் 49:8 படிக்கிறோம். அப்போ மரணத்தில் இருந்து எந்த மனிதனையும் இன்னொரு மனிதன் மீட்டுக்கொள்ள முடியாது. அல்லது மரணமே இல்லாமல் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கும்படி அப்படி எந்த மனிதனாவது இன்னொரு மனிதனை கொண்டு வர முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த மரண தண்டனையை கொடுத்தது இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த பிரபஞ்ச விதிகள் சக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அவர் இருக்கிறார். ஆனால் அவர் நீதியின்படி தான் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் எங்கே எந்த காரியத்தை பார்த்தாலுமே எல்லாமே விதிகளின்படி மிக சரியாக இயங்கிறத பார்க்கலாம். அவைகளையெல்லாம் படைத்த தேவன் ஒழுங்குகளின் தேவனாக இருக்கிறாரு. எல்லாவற்றையுமே விதிகளின் அடிப்படையில் தான் செய்வார். நீதியில் இருந்து கொஞ்சமும் விலக மாட்டார். அப்படி என்றால் அவரே அவருடைய நீதியின் பிரமாணங்களை மீற முடியாது. நீதியின் அடிப்படையில் தான் அங்கே ஆதாமுக்கு மரண சாபம் வந்திருக்கு. அப்போ அந்த மரண சாபத்தில் இருந்து நீதியை மீறி விலக்கு கொடுக்க முடியாது. கொடுத்த தண்டனையை வாபஸ் வாங்க முடியாது. அப்போ அந்த தண்டனை கொடுத்தது தான். ஆனால் அந்த தண்டனையை இன்னொருத்தர் இவனுக்கு பதிலாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அதற்கு இணையான விலையை கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு பூரண மனுஷன் வந்து தன்னுடைய உயிரை கொடுக்கணும். அப்போ தான் அங்கே நீதி திருப்தி செய்யப்படும். அப்போ இங்கே ஆதாமை மீட்கிறதுக்கு அதற்கு இணையான விலையை கொடுத்து மீட்க எந்த மனுஷனும் தகுதியாக இல்லை. அப்போது வேறு யார் வர முடியும்? கடவுளே வர முடியுமானா முடியாது. ஏன்னா அவர் இந்த பிரபஞ்ச விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கான மூல சக்தியாகவும் இருக்கிறாரு. அதனால் அவர் மரணமடைய முடியாது, அழிவு நெருங்க முடியாத தன்மையுடையவராக இருக்கிறார். ஆக கிறிஸ்தவங்க நினைக்கிற மாதிரி கடவுள் மனிதனாக வரவே முடியாது. அப்படி வந்தாலும் அவரால் மறிக்க முடியாது.
அப்போ அவங்க கடவுளாகவும் இருந்து கொண்டு ஆனால் மனிதராக வர்ற மாதிரியும் ஒரு தோற்றம் காட்டி கொண்டு இருந்தால் அதுக்கு பேர் அவதாரம். அது தேவனுடைய நீதியின்படி சரி கிடையாது, அது ஏமாத்துற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த தண்டனையை ஏற்றுக்கிறது அதுக்கு இணையான விலை அப்படின்னு சொன்னால், பூரணமான ஒரு மனுஷன், மறிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வந்து உண்மையாகவே அங்கே மரணத்துக்குள்ளே போகணும். அப்போது கடவுளே மனுஷனாக வர்ற மாதிரியும் மறிக்கிற மாதிரியெல்லாம் அவரால் காட்ட முடியாது. அது ஒரு நடிப்பாக ஏமாத்துறதாயிரும். நீதியுள்ள தேவன் அப்படி செய்ய மாட்டார். மனிதனை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் அன்பாகவே இருக்கிறார். கண்டிப்பாக அவர் மனுஷனை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் பிரமாணங்களின்படி அவரே மனிதனாக வரவே முடியாது. இப்போ கடவுளே வந்து மனுஷனாக வந்தார், தன்னை ஈடுபலியாக கொடுத்தார் அப்படின்னு பொதுவாக கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்படி அங்கே கடவுளே வர முடியுமா? கடவுள் அப்படின்னாலே சாவாமை உள்ளவர், அழிவு மரணம் நெருங்க முடியாத நிலையில் இருப்பவர், அழிக்கவே முடியாது. ஏன்னா அவரே அழிந்து போயிட்டாருன்னா அந்த உலகமெல்லாம் எப்படி இயங்கும் இல்லையா? அந்த மொத்த பிரபஞ்சம் அதோடைய வல்லமை எல்லாம் பார்த்தா அதற்கெல்லாம் மூல காரணம் கடவுள் தான். அப்போ கடவுளே இல்லாமல் போகலாம் முடியாது. அப்படி கடவுளே மனுஷராக வர முடியாது. முதல்ல அவருடைய பிரமாணங்களையும் படி, ஃபிசிக்ஸ் ரூல்ஸ் படியே பார்த்தீங்கன்னாலும் அது முடியாது. அப்படி மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு சக்தி இங்கே ஒரு சாதாரண மனுஷராக வந்தாலே அது கிட்டத்தட்ட ஒரு அழிவுக்கு சமம் தான் இல்லையா? எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷராக அப்படி வந்தாலே அப்போ மொத்த பிரபஞ்சமாக அங்கே கொலாப்ஸ் ஆயிரும். இல்லை அங்கே அவர் கடவுளாக அவ்வளோ வல்லமையோடு இருந்துக்கிட்டு இங்கே மனுஷாக வர்ற மாதிரி ஒரு தோற்றம் காட்டினார்னா அப்போ அது இணையான விலை கிடையாது, அது நீதியின்படி சரியே கிடையாது இல்லையா? அது ஏமாத்துற மாதிரி ஆயிரும். ரான்சம் ஆதாமுக்கு அங்கே இணையான விலை கொடுக்கப்படணும்னா அப்போ ஆதாமை போன்றே ஒரு பூரண மனுஷரே அங்கே இருக்கணும். அப்போது முழுமையாக ஒரு மனிதராக வரணும் அப்படின்னா கடவுளால் அது முடியாது. அப்படியே வந்து ரான்சம் ப்ரைஸ், அதாவது அந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அங்கே அழிந்து போகணும். அப்போ கடவுளால் அப்படியே அழிந்து போக முடியாது. அப்போ கடவுளே அங்கே மனிதராக அந்த ரான்சம் ப்ரைஸாக வரவே முடியாது, அதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது ரான்சமாக ஆதாமுக்கான மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்தது யார்? அவர்தான் லோகாஸ் என்று அழைக்கப்படும் கடவுளுடைய குமாரன். அவருடைய சிருஷ்டிப்பின் ஆதி, முதற் பேரானவர், ஒரே பேரான குமாரன் என்றெல்லாம் அழைக்கப்படும் இயேசு கிறிஸ்து. இப்படி இந்த பிரபஞ்சம் அதில் உள்ளவைகள் எல்லாம், தேவ தூதர்கள், மனிதர்கள் எல்லோருமே கடவுளுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக படைக்கப்பட்டதால் தான் மனிதர்கள் கீழ்ப்படியாமல் போய் மரண சாபத்துக்குள்ளே போன போது இயேசு கிறிஸ்துவுக்கு அது மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்கும். தன்னால் படைக்கப்பட்டவர்கள், தன்னுடைய பிள்ளைகள் அங்கே மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற அன்பும் அக்கறையும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அதனால தான் உன்னதமான நிலையில் இருந்த இயேசு கிறிஸ்து அந்த கீழான மனித நிலைக்கு இறங்கி வர்றாரு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனையையே தான் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி தன்னையே அங்கே பலியாக கொடுக்கிறார். ஆதாமுடைய மரண சாபத்தை ஏற்றுக்கொண்டு இவர் அந்த மரணத்துக்குள்ளே போகிறார். அதாவது ஒன்றுமில்லாமல் அழிந்த நிலைக்கு போகிறார். ஏசாயா 53:8 நாம் படிக்கிறோம், ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், கட் ஆஃப் அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் த லிவிங். அதாவது அவர் இல்லாமல் போயிடுறார், எங்கேயுமே இல்லை. பூமியிலோ மற்ற உலகங்களிலோ பரலோகத்திலோ உயிரோடு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கேயுமே இல்லை, எங்கும் இல்லாத அழிந்த நிலையை அடைகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் அப்படியே அழிந்த நிலைக்கு போக முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ அனுப்புகிறாரு. இதற்காக தான் தேவன் ஞானமாக தன்னையே போன்று அவருடைய தற்ஸ்வரூபமாக, குணாம்சத்துலேயும் சரி, சாயல்லையும் சரி, உருவத்துலேயும் சரி, இப்படி தன்னையே போன்று தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் மூலமாக தான் சகல பிரபஞ்சத்தையும் உலகங்களையும் அவர் படைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த படைப்பில் அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது, ஆதாம் பாவத்தில் விழுந்தவனே அவனை மீட்கணும் அப்படின்னு சொல்லி வர்றார் இல்லையா? ஏன்னா எல்லாம் அவர் மூலமாக படைக்கப்பட்டிருக்கிறது, மனிதர்களும் அவர் மூலமாக படைக்கப்பட்டார்கள். அதனால தான் தன்னால் படைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பிள்ளைங்க என்பது போன்ற அந்த அன்பு அக்கறை எல்லாம் இருக்குது. அதனால தான் தன்னுடைய உயிரையே கொடுக்கறதுக்கு அவர் அப்படி துணிந்து அந்த அன்போடு வர்றார். இதனால தான் தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை படைத்து பின்பு அவர் மூலமாக தான் சகலத்தையும் படைத்து வைத்திருக்கிறார். தன்னைப் போலவே அதே தற்சுரூபமாக குணாம்சத்திலும் தன்னைப் போலவே படைத்து அவர் மூலமாக அந்த சர்வ உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைத்தது தேவனுடைய ஞானமான திட்டம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவராகவே முன் வருகிறார். என்னை பற்றி எழுதியிருக்கிறது, நான் தான் போய் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவராகவே முன் வந்து இந்த காரியத்தை செய்கிறார்.
இது நம்ம சங்கீதம் 47 படிக்கிறோம். இப்படி அவராகவே மனிதர்களுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறாரு. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இப்படி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு 1 தீமோத்தேயு 2:6 படிக்கிறோம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து மனிதராகவே வர்றாரு. வந்து ஆதாமை மீட்பதற்கு, ஆதாமையும் அவனுடைய சந்ததியை மீட்பதற்கான ஈக்குவல் ப்ரைஸ், அதான் ஈடு கிரயம்னு சொல்கிறோம். ஆதாமுக்கு அந்த சரி சமமான ஒரு மீட்கும் பொருள், சரி சமமான விலையை இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. ஆதாம் பூர்ண மனிதராக இருந்தது போல் இயேசு கிறிஸ்து அங்கே பூர்ண மனிதராக வந்து, ஆதாமுக்கு கீழ்ப்படியாமல் போய் மரணம் வந்தது. அதுக்கு பதில் அங்கே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து அவர்கிட்ட இருந்து அந்த ஜீவனையும் மனிதனாக வாழ்வதற்கான அந்த மனுஷிக உரிமையையும் ஆதாமுக்காக விட்டு கொடுத்தாரு. அப்போ ஆதாம் மூலமாக எல்லா மனுஷங்களுக்கும் எப்படி மரண சாபம் வந்ததோ, அதே போல் இங்கே இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் மரண சாபம் நீக்கப்படுகிறது. இதை தான் நாம் ரோமர் 5:12 படிக்கிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்போது ஆதாமுடைய தண்டனைக்காக ஒரு இணையான விலையை கொடுத்து நீதியை திருப்தி செய்கிறார். அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பகையை அவர் தணிக்க முடிகிறது. இதை தான் 1 தீமோத்தேயு 2:5 படிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய மனுஷிக ஜீவனை வாழும் உரிமையை நமக்காக கொடுத்து நம்மை மரணத்தில் இருந்து மீட்டிருக்கிறார். அப்போ வாழும் உரிமையை நமக்கு திரும்ப கொடுத்துட்டாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் கொடுக்கலனா, இப்போ தேவன் நமக்கு அதை கொடுத்தா அந்த வாழும் உரிமையை திரும்பவும் பாவம் செய்து இழந்து போய்விடலாம். அப்போது அதற்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து குணாம்சத்திலும் பூரண நிலைக்கு வரணும், பாவமே செய்ய மாட்டோம் என்கிற நிலைக்கு வரணும். அப்படி நம்மை வளர்ச்சியடைய செய்வதற்கு தான் தேவனுடைய அரசாங்கத்தை பூமியில் கொண்டு வர போகிறாரு. அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார். அந்த ஆளுகையில் தான் எல்லா மக்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீதியை கற்றுக்கொள்வார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து அங்கே நியாய தீர்ப்பை செய்து கொண்டு இருப்பார். அடையாளத்தில் நம்ம பார்க்குறோம், பிரதான ஆசாரியர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பலி செய்து இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போவார். பிறகு வெளியே வந்து இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இங்கே மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து பலி செய்து உலக மக்களுடைய பாவ மன்னிப்புக்காக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அந்த பலியை அர்ப்பணித்திருக்கிறாரு. பூமியில் அவருடைய அரசாட்சி நடக்கும்போது அவர் மூலமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிற மகா பிரதான ஆசாரியராக இருப்பார். இதை தான் எபிரேயர் 7:25-26 படிக்கிறோம். இப்படி தேவனுக்கும் நமக்கும் இடையில் இயேசு கிறிஸ்து ஒரு மத்தியஸ்தராக இருந்து நம்ம குணாம்ச நிலையில் பூர்ணமாக வளர்ச்சி அடைந்து தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவார். அப்போது நம்ம இனிமேல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம் என்கிற நிலைக்கு வந்து அப்போது அந்த என்றென்றைக்கும் வாழும் உரிமையை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துடைய அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருந்து செயல்பட்டு எல்லோரையும் பிதாவாகிய தேவன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறார். பிதாவாகிய தேவனிடம் போய் சேர்வதற்கான வழியாகவும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படி அவருடைய ஆளுகையில் மனிதர்களை ரட்சிப்பதற்கான அந்த ஊழியத்தை செய்யும் போது அப்போ அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவருடைய ஆளுகை முடிந்ததும் அவருடைய மத்தியஸ்த ஊழியம் முடிந்துவிடும். அதற்கு பிறகு ராஜ்யத்தை பிதாவிடம் ஒப்படைத்து விடுவார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:24 படிக்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்து உன்னதமாக உயர்த்தப்பட்ட பிறகும் கூட பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் அதிக பயபக்தியும் கீழ்ப்படுதலும் உள்ளவராகத்தான் இருக்கிறார். இதுதான் நம்ம 28வது வசனத்திலையும் படிக்கிறோம். குமாரன் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். முதலாவது இயேசு கிறிஸ்து மனிதராக பூமிக்கு வந்து அவருடைய உயிரை கொடுத்து நம்மை மரணத்தில் இருந்து மீட்டார். அப்படியே முதலாவது மீட்பராக இருந்தார். அவருடைய ஆளுகையில் அவர் மத்தியஸ்தராக இருந்து நம்மை ரட்சிக்கும் வேலையையும் செய்கிறார்.
இன்னும் அதிக சத்தியங்களை தெரிந்து கொள்ள டிவைன் பிளான் சேனல்லையும் ரான்சம் என்கிற பாடம் இருக்குது. அதோடு ரட்சிப்பு என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, இந்த பாடங்களை தெரிந்து கொள்வதும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த உன்னதமான தெய்வீக திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் பரிசுத்த ஆவியையும் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. ஒரே மெய் தேவனாகிய யாவே தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமேன்.